ஹாய் ஹாய்ஸ். இந்த உலகத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க நிறைய மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சமாவது முன்னேறிட மாட்டோமான்னு சொல்லி பல வெளிநாடுகளுக்கு ஒரு கொத்தடிமைகள் மாதிரி வேலை செய்யறதுக்காக போகிறாங்க. அப்படி போகிறவங்களில் நிறைய பெண்களும் இருக்காங்க. அந்த பெண்கள்லாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல வீடுகளுக்கு வீட்டு வேலைக்காக போக ஆரம்பிக்கிறாங்க. பல வீடுகளில் அப்படி வீட்டு வேலைக்கு வர பெண்களை தங்களுடைய ஃபேமிலியில் ஒருத்தராக பார்க்குறாங்க. ஆனால் இன்னும் சில வீடுகளில் அப்படி மெய்டாக வரவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்காம செக்ஸுவலாக ஹராஸ் பண்ணுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, அப்யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வெளிநாடுகளுக்கு வீட்டு வேலைக்காக போகிற பெண்கள் இன்னமுமே அனுபவிச்சுட்டு இருக்காங்கங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த ஒரு கேஸ்லேயும் வெளிநாட்டுக்கு வீட்டு வேலைக்காக போன பெண்ணுக்கு நடந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்யூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை கேட்குற நீங்களே இப்போதாம மனுஷங்க இருப்பாங்களான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு சம்பவம் இருக்கும். 1992 ஜூன் 13 மியான்மரில் இருக்கக்கூடிய டிம்பின்ற ஒரு குக் கிராமத்தில் பிறக்கிறாங்க பியாங் நகெங்டான். பிறக்கிறப்பவே ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தில் தான் பியாங் பிறக்கிறா. பியாங்க்கு 5 வயசாக இருக்கிறப்பவே அவங்களுடைய அப்பா அம்மா தவறி போகிறாங்க. அவங்க இறந்ததுமே பியாங்கும் கூட பிறந்தவங்களும் ரொம்பவும் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு தங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நிலத்தில் விளையக்கூடிய காய்கறிகளை விற்று தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கிறப்ப தான் பியாங் 9ஆம் வகுப்பு பிடிச்சதுமே அதோட அவளுடைய படிப்பையும் நிறுத்திக்கிறா. இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் போயிட்டுருக்கிறப்போ 21 வயசில் பிராங் ப்ரெக்னென்ட் ஆகிறா. அவளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. இந்த மாதிரி தனக்கு பையன் பிறந்ததும் தன்னுடைய கனவே அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், நம்ம கஷ்டப்பட்ட மாரி தன்னுடைய பையனும் கஷ்டப்படக்கூடாதுன்னு பியாங் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறா. ஆனால் என்னதான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு சம்பளம் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். அப்போதான் பியாங்க்கு வெளிநாடுகளுக்கு வீட்டு வேலைக்கு போகிற பெண்கள் இதை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்கங்கிறது தெரிய வருது. பியாங்க்கும் அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லி முடிவெடுக்கிறா. ஆனால் அப்போ தெரியாது பியாங்க்கு இதுதான் அவ வாழ்க்கையில் எடுத்த ரொம்பவும் மோசமான முடிவுன்றது. பியாங்க்கும் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறா. ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா பியாங்கோடைய வயசு 22 தான். ஆனால் சிங்கப்பூரில் ஒரு டொமஸ்டிக் லேபராக ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான வயசு 23. பியாங் அந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணுறா. என்னன்னா அவளுடைய ஏஜென்சி மூலியமாக அவளுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையுமே லைக் பாஸ்போர்ட் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அவளுடைய வயசு 23 மாற்ற வைக்கிறா. ஒரு வழியாக பியாங்க்கும் சிங்கப்பூருக்கு போகிறா. அப்படி போன பியாங்க்கு உடனேவும் வேலை கிடச்சிடல. அவள் ரொம்ப நாளாகவே லேபர் ஏஜென்சியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்த பியாங்க்கு காயத்ரி முருகன் அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து ஒரு ஆஃபர் லெட்டர் ஒன்று வருது. 35 வயதான காயத்ரி முருகையன் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பீஸ் அண்ட் டவுனில் தன்னுடைய ஹஸ்பண்ட் கெவின் செல்வம் அப்புறம் தன்னுடைய 2 பசங்க தன்னுடைய அம்மா கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க பியாங்க்கு ஆஃபர் லெட்டர் கூடவே சில கண்டிஷன்ஸையும் சொல்கிறாங்க. அப்படி என்ன கண்டிஷன்னா, அவங்க சொல்லாமல் வீட்டை விட்டு அவள் எங்கேயுமே வெளியே போகக்கூடாது. அதோட பியாங்க்கு அவளுடைய கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் ஃபோனுங்கிறதே கிடையாது. முக்கியமாக அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட யார் கூடவும் பேசக்கூடாது அப்படிங்கிற நிறைய கண்டிஷனை சொல்லி தான் காயத்ரி முருகன் பியாங்கை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. பியாங்க்கும் எதை பற்றியும் யோசிக்காம தன்னுடைய ஃபேமிலியை முன்னுக்கு கொண்டு வந்தால் போதும்னு சொல்லி அந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு காயத்ரி முருகன் வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பியாங்க்கு தெரியாது இதுக்கு மேலே அவங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுதுன்னு. பியாங் அந்த குடும்பத்தில் வேலைக்கு போன ஆரம்ப காலகட்டத்தில் அந்த குடும்பம் ரொம்பவும் நார்மலாக இருந்த மாதிரி தான் பியாங்குக்கு இருந்திருக்கு. ஆனால் போக போக தான் அந்த குடும்பத்தோடைய ஒட்டுமொத்த சுயரூபமும் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பியாங்க் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அவளை திட்டுறது முறைக்கிறதுன்னு சொல்லி ஆரம்பிச்சது போக போக அடிக்கிறது உதைக்கிறதுன்னு சொல்லி ரொம்பவும் வயலண்ட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அதோட பியாங் அவள் செய்யாத தப்பு கூட அடி வாங்குறது உதவாங்கிறதுன்னு சொல்லி பல துன்பங்களை அனுபவிச்சிட்டு இருந்தா. பியாங்கோடைய பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட நாங்கள் பியாங்கை பார்த்ததே கிடையாது. அவள் அப்பப்போ விண்டோஸை க்ளீன் பண்ணுறப்பவும் பால்கனியில் இருக்க துணி எடுக்கிறப்பவும் தான் நாங்கள் பியாங்கை பார்த்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. காயத்ரி முருகையன் நாளுக்கு நாள் பியாங்கை பயங்கரமாக கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருக்கா. உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம், காயத்ரி முருகனோட அம்மா அந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க, அதோடைய அவங்க ஹஸ்பண்டும் எந்த கேள்வியும் கேட்கலையான்னு. கேட்க மாட்டாங்க. ஏன்னா காயத்ரி முருகனுடைய அம்மாவும் கூட சேர்ந்து தான் பியாங்கை பயங்கரமாக அப்யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. காயத்ரி முருகனுடைய ஹஸ்பண்ட் கெவினுமே
பியாங்க் மேலே சந்தேகப்பட்டு, அதாவது நீ வீட்டில் நிறைய பொருளை திருடுற, உன் மேலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடு முழுக்கவே எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராவை செட் பண்ணுறாரு. இதில் ட்விஸ்ட் என்னென்னா, கெவின் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு அபியூஸ் நடந்துட்டு இருக்கிறப்போ கெவின் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்திருக்கான். அப்படி கெவின் செட் பண்ண சிசிடிவி கேமராவில் தான் பியாங்க் நடக்கிற எல்லா கொடுமைகளும் ரெக்கார்டாக ஆரம்பிச்சிது. சிங்கப்பூரில் டொமஸ்டிக் லேபராக ஒர்க் பண்ணுற வரவங்களுக்கு 10 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு மெடிக்கல் செக்கப் ஒன்று எடுப்பாங்க. அதேமாரி தான் காயத்ரியோடைய வீட்டுக்கும் பியாங்கை செக் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸ்லாம் போகிறாங்க. டாக்டர்ஸ்லாம் பியாங்கை பார்க்குறப்போ பியாங்கோடைய உடம்பு ரொம்பவும் மெலிஞ்சு போய் அதோட நிறைய காயங்களும் பியாங்கோட உடம்புல இருந்திருக்கு. இதை பற்றி காயத்ரி கிட்ட அந்த மெடிக்கல் டீம் கேட்குறப்போ அவள் தெரியாமல் கீழே தவறி விழுந்துட்டா, அதில் ஏற்பட்ட அடிதான் அப்படின்னு சொல்லி காயத்ரி சமாளிச்சிருக்கா. அந்த இடத்துல அந்த டாக்டர்ஸ்க்கெலாம் ஒரு சின்ன டவுட் வந்து ஒரு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட பியாங்க்கு அந்த ஒரு கொடுமை நடந்திருக்காது. இதில் இன்னும் கொடுமையாக காயத்ரி பியாங்கிட்ட, நீ சரியாக குளிக்க மாட்டேங்கிற, சரியாக டாய்லெட் யூஸ் பண்ண மாட்டேங்கிற, நீ எப்போ இனிமேல் குளித்தாலும் டாய்லெட் யூஸ் பண்ணாலும் கதவு ஓப்பனில் தான் இருக்கணும், நான் அதை வாட்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்படி கெவின் சிசிடிவி கேமரா செட் பண்ணியிருந்தான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு ஃபுட்டேஜில் கூட பியாங் குளிக்கிறப்போ காயத்ரி அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த ஒரு டோரை கிராஸ் பண்ணி தான் கெவின் நடந்து போயிருக்காரு, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல். பியாங்க்கு ஃபிசிக்கல் அஃபீஸ் கூட பியாங்க்கு தேவையான சாப்பாட்டை கூட அந்த ஒரு ஃபேமிலி கொடுக்காம இருந்திருக்கு. அதாவது பியாங்கோடைய ஒரு நாள் சாப்பாடு ஒரு சின்ன துண்டு ப்ரெட்டும் ஒரு டம்ளர் தண்ணியும் மட்டும்தான். பியாங்க்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கிறப்ப தான் காயத்ரிக்கு ஒருவேளை இவ தப்பிச்சு போயிடுவாளோங்கிற எண்ணம் வருது. அதனால் பியாங்கோடைய கை கால்களை சங்கிலியால் கட்டி அங்கே இருக்கிற ஜன்னலில் இருக்கக்கூடிய ஒரு கிரில் கம்பியில் கட்டி வைக்கிறாங்க. இப்படியே தொடர்ந்து 12 நாட்களாக பியாங்கை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பியாங்கை அவங்களுடைய பர்சனல் பஞ்சிங் பேக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் ஜூலை 25, 2016 வருது. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பியாங்கை பயங்கரமாக போட்டு காயத்ரியோடைய அம்மாவும் அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போது அடுத்த நாள் காலையில் ஜூலை 26, 2016 காலையில் 5 மணி இருக்கும். அந்த ஒரு டைமில் இருந்தே பியாங்கை பயங்கரமாக அடிக்கிறது உதைக்கிறதுன்னு சொல்லி காயத்ரி பியாங்கை போட்டு பயங்கரமாக அப்யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. பியாங்கோடைய கழுத்தை பயங்கரமாக போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிருக்கா. அப்படி நெரிச்சதால பியாங்க் சுயநல விழுந்து மயக்கமடைஞ்சு கீழே விழுந்திருக்கா. அப்படி கீழே விழுந்ததுமே இவன் நடிக்கிறா, கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சிருவான்னு சொல்லி அங்கே யாருமே பியாங்கை கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தான் காலையில் 7 மணிக்கு கெவின் டியூட்டிக்கு போகிறதுக்காக கிளம்புறாரு. இப்படி போகிறப்போ பியாங்கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாத கெவின் நோட் பண்ணுறாரு. பியாங்கோடைய பக்கத்தில் போய் பியாங்கை எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பியாங் எழுந்திருக்கல. உடனே கெவினும் பக்கத்தில் இருக்க கிளினிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுற மெய்ட் கிச்சன் ஃப்ளோரில் மயங்கி விழுந்துட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்து பார்க்க முடியுமான்னு கூப்பிட அங்கேருந்து டாக்டரும் வர ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு கேப்பில் பியாங் போட்டிருந்த அழுக்கு துணியை மாற்றிட்டு அவளுக்கு ஒரு க்ளீனான துணியை போட்டுடுறாங்க. அதோட பியாங்கை அபீஸ் பண்ணதுக்கான எந்த ஒரு ஆதாரமே இருக்கக்கூடாதுன்னு எல்லா எவிடன்ஸையும் கிளியர் பண்ணுறாங்க. இப்போது டாக்டரும் பியாங்கை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பியாங்க் இறந்துட்டான்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம், பியாங்க் இறந்துட்டா. இதை கேட்ட காயத்ரியோடைய அம்மாவும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு டாக்டர் இந்த மரணத்தில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸும் அந்த ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போது இன்வெஸ்டிகேஷனையும் ஆரம்பிக்கிறாங்க. காயத்ரிக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் எதிராக இருக்கிற எல்லா ஒரு எவிடன்ஸையும் கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேதர் பண்ணதில் முக்கியமான எவிடன்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ். அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுமே காயத்ரியோடைய அம்மா எப்படியோ மறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்வெஸ்டிகேட்டர் அதையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. காயத்ரி மேலே ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் சார்ஜஸ் போடப்படுது. சிங்கப்பூரில் ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் சார்ஜஸ் யார் மேலே போடப்படுதோ அவங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கப்படும். ஆனால் காயத்ரி தரப்பு வக்கீல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காயத்ரிக்கு ஏற்கனவே மனநல பிரச்சனை இருந்ததாகவும் அவங்க போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருக்கதாகவும் சொல்லி அவங்களுக்கு கொடுக்க இருந்த மரண தண்டனையை ரத்து பண்ணி அவங்களுக்கு 30 வருஷ சிறை தண்டனை கொடுக்கப்படுது. பியாங் 2015 அந்த ஒரு வீட்டில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறப்போ பியாங்கோடைய வெயிட் 40 கிலோ இருந்திருக்கு. ஆனால் பியாங் இறக்குறப்போ அவளுடைய வெயிட் 24 கிலோ தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் பியாங் நகெங்டானுக்கு நடந்த ஒரு ட்ராஜிக்கான டெத். வெளிநாட்டுக்கு பல கனவுகளோட போன பியாங்குக்கு கடைசியாக கிடைச்சது என்னமோ மரணம் தான். ஓகே கைஸ், பாய். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.